ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் சாலை விரிவாக்க பணிக்காக அகற்றப்பட இருந்த பிரம்மாண்ட ஆலமரம் வேறு இடத்தில் மறுநடவு செய்யப்பட்டது. சுமார் 150 ஆண்டுகள் பழமையான ஆலமரத்தை தனியார் அமைப்பினர் வேரோடு பிடுங்கி ராட்சத வாகனத்தின் மூலம் அருகிலுள்ள வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தில் மறுநடவு செய்தனர். அப்போது பிடுங்கப்பட்ட ஆலமரத்தடியில் வளர்ந்து அங்கேயே கடை நடத்தி வந்த மூதாட்டி மரத்தை எடுத்து செல்லும் போது வேதனை தெரிவித்தார். 1958 6வது மாதம் நான் பிறந்தேன். 9வது மாதம் எங்கள் அம்மா இங்கே இந்த மரத்தில் தொட்டல் கட்டி போட்டு இந்த கடை வச்சாங்க. இது விரல் எனக்கு அதுதான் ஆதாரமாக இருந்தது, வாழ்வாதாரமாக இருந்தது. இந்த மரத்தை வந்துட்டு நீங்கள் பிறந்ததுலேருந்தே இருந்திருக்கிறீங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மரம் எத்தனை வருஷமாக இருந்திருக்குங்க? அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் இருக்குங்க. தலைமுறை பார்த்துருச்சிங்க. இந்த தலைமுறை பார்த்துட்டு அதுவும் இல்லாமல் பல பேருக்கு நிழல் கொடுத்து எங்களுடைய அடையாளம் அதுதான். வெள்ளோட்டோட அடையாளம் அந்த மரம். அடையாளம் எங்கள் குடும்பத்துக்கான அடையாளம் அதுதான். சுற்றுவட்டாரம் பூராமே அப்படிங்களா? வேடந்தாங்கல் பறவைகள் எப்படி வந்து ஒரு மரத்தில் வந்து தங்கி போகும் சீசனுக்கு, அது மாதிரி இந்த ஆலமரத்துக்கு அடியில் நிறைய பேர் வந்து தங்கி இழப்பாடி அவங்களோட கலப்பை கழிச்சு இன்னைக்கு வந்து அவளுக்கு நிற்கிறது நெகிழ் இல்லைங்க, அவ்வளோதான்.